ஹாய் ட்ரேடர்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது வந்து லாஸ்ட்டாக எப்போ ட்ரேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 14 ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி வந்து டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 24. ஸோ 10 டேஸ் ஆகுது. லாஸ்ட்டாக 14 ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி வந்து 24. சரிங்களா? 10 டேஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஃபார் ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 10 டேஸ் ஆகுது. ஸோ வந்து $10 வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன். பர் ட்ரேடுக்கு வந்து $10 போதும். ஒரு 3 or 4 ட்ரேட் எடுக்கிறேன். மேக்ஸிமம் ஷோர்ஸாக ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கெங்க லெவல் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன். லெவல் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனாக மட்டும் தான் நமக்கு இருக்குமே தவிர அதை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை சார்ட்? ஒரு 3 சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? 3 சார்ட் போதும். அதுவும் லைவ் சார்ட் மட்டும் எடுத்து வைங்க. ஓடிசியில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஓடிசி மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் பையருக்கு எடுப்பீங்க, அங்கே செல்லர் வரும். சரிங்களா? ஸோ ஓடிசியில் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். லைவ் இல்லை அப்படின்னா தாராளமாக ட்ரேடை பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத விட ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. டெய்லியும் இவ்வளோ ப்ராஃபிட் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ நான் மொத்தம் 4 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். 4 சார்ட்லேயும் நான் லெவல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே. லெவல் எதுவும் அதிகமாக கிடையாது. 1 செகண்ட். ஓகே. ஸோ யூரோ யூஎஸ்டி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சார்ட்டு. இது வேண்டாம். யூரோ ஜிபிபி. ஓகே. நம்ம யூரோ ஜேபிஒயும் யூஎஸ்டி ஜேபிஒயும் பார்க்கலாம். இதில் ட்ரா பண்ணேன் யூஎஸ்டி ஜேபிஒய். ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணனே. ட்ரெண்ட் லைன் ஐ மீன் வந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணனே. அந்த சார்ட் எங்கே? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்ப்போம். இந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஆகுது ட்ரேட் பண்ணி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு சார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சார்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்னா 50% லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, சார்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னு ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத விட ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ நான் பையருக்கு ட்ரேட் எடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி நான் பையருக்கு ட்ரேட் எடுத்தேன் யோசிங்க. 100% அங்கே செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. பையர் தான் வருவான், எனக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? கண்டிப்பாக அந்த லெவல் இருக்குது இல்லைங்களா, அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் போவேனே தவிர லெவலை கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பார்ப்போம். என்னுடைய நாலேஜ் படி நான் சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, வேறு சார்ட் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நம்ம பார்த்து நெட்வொர்க் இஷ்யூவா செகண்ட் லாஸா? ஓ மை காட், அந்த பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. இருங்க பார்ப்போம். நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கே. லாஸ் நான் மார்டிங்கில் எடுக்கிறேன். ட்ரேடு பிளேஸ் ஆகிடுச்சு. எங்காச்சுன்னு தெரியலையே. மேலே பிளேஸ் ஆகிருக்கு. செல்ல திரும்ப என்ட்ரி ஆகிட்டான். ஓகே. நம்ம கீழே ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பையர் வந்து இங்கே கான்ஃபிடண்ட்டாக கண்டிப்பாக வருவான். இங்கே இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன்.
சரிங்களா? 100% ரெண்டுமே ப்ராஃபிட் வரும். ஸோ ரெண்டுமே 28 செகண்டில் ஓடுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 100% ப்ராஃபிட் தான். சரிங்களா? பையர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். இது வந்து செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, செல்லர் வீக் ஆகிட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ட்ரேட் நான் மார்டிங்கில் எப்படி எடுத்தேன்? அங்கே வந்து செல்லர் அவ்வளோ பவராக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நான் ஏன் மார்டிங்கில் திரும்பவும் பையருக்கு எடுத்தேன்? யோசிங்க. சரிங்களா? இங்கே மூலியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பணம் பார்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. சரிங்களா? ப்ராஃபிட். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? ஒன்ஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாம் தான் முட்டாள். சரிங்களா? அதே மாதிரி லாஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போவும் நாம் தான் முட்டாள். சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த கேண்டில் என்னோடய ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 100% நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் முட்டாள்தனம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ நான் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போவோன்னு முன்னே சொன்னேன். பட் அந்த கேண்டில் வரல. அதுக்கப்புறம் பாருங்கள் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, அதுதாங்க விஷயம். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் சாரி ஹரிசாண்டல் லைன் லெவல், அந்த லெவலில். சரிங்களா? ஓகே. ஸோ திரும்பவும் நான் பையர் ட்ரேட் எடுக்கிறேன். அவன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிவிட்டு அவன் கண்டிப்பாக மேலே தான் போவான் 100%. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வாயில் வந்துடுது. சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் லெவல். சரிங்களா? லெவல் ஒரு 10 days கேப் விட்டதுனால எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். ஸோ கேப் விட்டிங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து டெமோ அக்கௌண்ட்லேயோ ஒரு சார்ட்டோ ஏதாவது ஒன்று பாருங்கள், பண்ணுங்கள். சும்மா மட்டும் இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இது 100% ப்ராஃபிட் தான். கீழே வந்து இங்கே வரையும் வந்திருக்கான் செல்லர். அப்படின்னா பையர் ப்ரெஷர் கொடுத்துட்டான். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100% பையர் தான் வரணும். ஏன்னா பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பையர் என்ட்ரி ஆகிட்டான். 100% ஷோ ஷாட். ஓகே, சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடு மார்டிங்கில், செகண்ட் ட்ரேட் ஷோ ஷாட், ஒரே சார்ட்டில். சரிங்களா? 100% இதுவும் நம்ம மார்டிங்கில் எடுத்து பையருக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேண்டில் 100% பையர் தான் வருவான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வேறு சார்ட் பார்க்கலாம். சரிங்களா? அது ப்ராஃபிட் வந்துடுச்சு. நம்ம இந்த கேண்டில் வந்து செல்லருக்கு எடுக்கலாம். இந்த கேண்டில் மேலே இப்போ பையர் வந்தான் அப்படின்னா செல்லருக்கு எடுக்கலாம். 32 செகண்ட் வந்துச்சுங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேண்டில் 100% செல்லர் தான். அப்படியே இந்த கேண்டில் பையர் வரான் அப்படின்னா 1 செகண்ட் லெவல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, லெவல் அங்கே இருக்குது. ஓகே, லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செல்லருக்கு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் நான் செல்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் பையர் பவராக வந்துட்டான். ஓகே, இப்போ நான் ட்ரேட் எடுத்துக்கிறது 100% செல்லர் தான் வருவான். சரிங்களா? என்னோடய நாலேஜ் படி நான் சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் செல்லர் தான் வரணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்க்கலாம். இதில் வந்து அந்த கேண்டில் வந்து என்ன சொன்னேன், செல்லர் தான் வருவான்னு சொன்னோன்னா செல்லர். சரிங்களா? அதுதான் விஷயம். இங்கே அங்கே செல்லரும் பையரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ யார் பவராக இருக்கான்னு பார்ப்போம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் லெவல் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 100% ஷோ ஷாட். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 3 ட்ரேட் எடுத்தேன். இன்னொரு ட்ரேட் நான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? யூரோ ஜேபிஒயில் பார்ப்போம். ஓகே, அது ப்ராஃபிட் வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் கழிச்சு ப்ராஃபிட் வருது பாருங்களேன்.
இது செல்லர் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி இங்கே செல்லர் பவராக இருக்கான்னு சொன்னோன்னா, ஸோ எவ்வளோ செல்லர் பவராக வந்திருக்கான் பாருங்கள். ஸோ இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க, பவர் ஆஃப் நாலேஜ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், பேசிக்லேருந்து ப்ராப்பராக நான் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? பாருங்கள், பையர் என்ட்ரி ஆகிட்டான், 11 டச் பண்ணதும் பையர் என்ட்ரி ஆகிட்டான். ஓகே ஓகே, அங்கே பார்த்தீங்களா இல்லையா செல்லர் ஸ்ட்ராங் அந்த ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பார்த்தீங்களா, அதுதாங்க விஷயம். சரிங்களா? ஓகே, சரி 3 ட்ரேட் போதும். சரிங்களா? 25 ட்ரேட் எடுத்திருக்கேன். 5 ட்ரேட் மீன் வந்து ஒன்று மார்டிங்கல், டோட்டலாக 3 ட்ரேட். ஸோ இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்கமிங் வீடியோவில் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.